நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறாங்க 40 வயசாகி கல்யாணம் ஆகல, 30 வயசாகி குழந்தை பிறக்கல அப்படின்னும், வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகவே முடியல அப்படின்றவங்களோ, கணவனை பிரிஞ்ச மனைவியும் மனைவியை பிரிஞ்ச கணவனும் உங்களை சேர்த்து வைக்கிறத தீர்க்கதரிசியான ஸ்ரீ பல்லேந்து பலாத்திய படால் அவரை பார்த்துப்பாரு. வாங்க சாமி கிட்ட போகலாம். வணக்கம் சாமி. சாமி சாமி. சொல்லுங்க தம்பி, ஷோ முடிஞ்சிருச்சா? கிளம்பலாமா? அட சாமி, இப்பதான் சாமி ஸ்டார்ட் பண்ண போறோம். சரி சாமி, நீங்க சொல்லுங்க, ஆன்மீகத்துல உங்களுக்கு எப்படி ஈடுபாடு இருந்துச்சு? அதாவது தம்பி, அந்த கதையை பத்தி கேட்டீங்கன்னா, நான் வந்து ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் தம்பி. பல இடத்துல இன்டர்வியூ போயிருக்கேன், ஒரு இடத்துல வேலை கிடைக்கல. ஒரு நாள் ரோட்டோரமா உட்காந்து நம்ம இன்ஜினியரிங் டயக்ராம் ஒன்று போட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ ரோட்டோரமா போன ஒருத்தன் இது ஜாதகத்துல வர கட்டதான்னு சொல்லி கை நிறைய காசு கொடுத்துட்டான். நானும் வருமானம் நல்லா வருதுன்னு அப்படியே பிக்கப் பண்ணிட்டேன் தம்பி. சாமி, இந்த கல்யாணத்தை பத்தி நீங்க என்ன சாமி நினைக்கிறீங்க? அதாவது தம்பி, கல்யாணங்கிறது எடுத்துட்டோம்னா இந்த சீசன்ங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது சம்மர் சீசன்ல பிறந்தவங்க வின்டர் சீசன்ல கல்யாணம் பண்ணலாமா, வின்டர்ல பிறந்தவங்க சம்மர்ல கல்யாணம் பண்ணலாமா, இது ரெண்டு பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அதாவது சம்மர் சீசன்ல பிறந்தவங்க, தட் இஸ் இந்த வெயில் காலத்துல பிறந்தவங்க வந்து குளிர் காலத்துல கல்யாணம் பண்ண கூடாது, தட் இஸ் வின்டர் சீசன். சாமி கொஞ்சம் நேர் ஒருத்தர் லைன்ல இருக்காரு. சார், மக்கள் வணக்கம். யார் பேசுறீங்க? சார் சொல்லுங்க சார், நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் என்ன? ஐயா, என் பேரு ஓ குழந்தைசாமிங்க ஐயா. சார், உங்களோட பிளட் குரூப்பும் டேட் ஆஃப் பர்த்தும் கொஞ்சம் சொல்லுங்க சார். ஐயா, பிளட் குரூப் பாத்தீங்கன்னா ஓ நெகட்டிவ்ங்க ஐயா. டேட் ஆஃப் பர்த் பாத்தீங்கன்னா 9/9/1979 ஐயா. சார், கொஞ்சம் உங்க டோர் ஃபேசிங் எங்க இருக்குன்னு சொல்லுங்க சார். இன்னும் டோர் எல்லாம் கேக்குறான். சரி, நாட்டுல இருக்குங்க ஐயா. சரிங்க சார், உங்க ஐயா கிட்ட உங்க குறைகளை சொல்லுங்க, அவர் தீர்த்து வைப்பாரு. தம்பி குழந்தைசாமி. ஐயா, ஓ குழந்தைசாமிங்க ஐயா. சரி மிஸ்டர் ஓ குழந்தைசாமி, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? ஐயா, நான் 9வது வரைக்கும் படிச்சிருக்கேங்க ஐயா. என்ன சொன்னாலும் 9வது நினைக்கிறாங்க. சரி மிஸ்டர் குழந்தைசாமி, உங்களுக்கு இந்த சோளம் பிடிச்சது என்ன, பிடிக்காதது என்ன? ஐயா, பிடிச்சதுன்னா நீங்க எல்லாத்தையும் மனம் திறந்து பேசுறீங்க ஐயா. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க ஐயா. பிடிக்காததுன்னு பாத்தீங்கன்னா ஆம்பல் ஆங்கருக்கு பதிலா பொம்பல் ஆங்கர் வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்குங்க ஐயா. இல்ல தம்பி, அந்த கவலை வந்ததுல இருந்து எனக்கும் இருக்கு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, அதை ஓப்பனா சொல்லுங்க தம்பி. கொஞ்சம் கூச்சமா இருக்குங்க ஐயா. ஓ குழந்தைசாமின்னு பேர் வச்ச எனக்கு 20 வருஷம் ஆகியும் ஒரு குழந்தை கூட பிறக்கலங்க ஐயா. சரி தம்பி, அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? ஐயா இல்ல தம்பி, என் சைடுல இருந்து உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னு கேக்குறேன். ஐயா, பாத்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிறதுலயே நல்ல பவரான, சொல்லுங்க, நல்ல பலமான குதிரை பலம் கொண்ட ஒரு லேகியம் இருந்தா கொடுங்க ஐயா. லேகியமா? ஆமாங்க ஐயா, லேகியம் தான். இது காமத்து பால் குடிச்சு பாரு நிகழ்ச்சி தானே. யோ குழந்தைசாமி. ஐயா, ஓ குழந்தைசாமிங்க ஐயா. நீ யாரோட குழந்தையா வேணா இருந்திருப்போ. அது நைட்டு 11 மணி ஷோயா, இது காலைல 11 மணியா? சாரி சாமி, ராங் கால் சாமி. அதாவது இது இயல்புதான் தம்பி. தட் இஸ் ஆட்டம் சீசன்ல பிறந்தவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நடக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம். தட் இஸ் சாமி கொஞ்சம் காலர் வந்துட்டாரு. ஹலோ சார், சொல்லுங்க சார். ஹலோ சார். சார், உங்க நேம், பிளட் குரூப், டோர் ஃபேசிங், டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார். சார், என் பேரு முருகன் சார். என் டேட் ஆஃப் பர்த் 6/7/1978 சார். பிளட் குரூப் ஏபி நெகட்டிவ் சார். முருகன் நல்ல பேரு. பேருக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு 2-3 பொண்டாட்டி இருக்குமே. சரி தம்பி முருகன், உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு சொல்லுங்க. ஐயா, எனக்கு வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கியா. எனக்கு 40 வயசு ஆகியும் கல்யாணம் ஆகலையா. எனக்கு ஒரு அக்கா வேற இருக்கா. எனக்கும் மார்க்கெட்டிங் வேலை. நாய் பொழப்பையா, சம்பளமும் கம்மி. அம்மா ஆஸ்மா பேஷண்ட்டு, அப்பா டிபி பேஷண்ட்யா. லேண்டு விற்கலான்னு போனால் அதுக்கு பக்கத்தில் சுடுகாடு இருக்குன்னு லேண்டையும் விற்க முடியலையா. இதுக்கு நடுவில் சமந்தாக்கு வேற கல்யாணம் ஆயிடுச்சியா. தம்பி முருகன், இது எல்லாத்துக்கும் என்கிட்ட ஒரு வழி இருக்கு தம்பி, சொல்லட்டுமா? சாமி, எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க சாமி, நான் அதை அப்படியே செய்கிறேன் சாமி. அதாவது ஒரு நிறைஞ்ச அமாவாசையில நைட்டு 12 மணி அளவில், தட் இஸ் யமகண்டத்துல சூப்பர் மேக்ஸ் பிளேடு இருக்கு இல்லையா, அது ஒண்ணு வாங்கி உங்க கழுத்தை அறுத்துட்டு நீங்களே செத்துருங்க. என்ன சாமி இப்படிலாம் சொல்றீங்க? நீ இன்னொரு வாட்டி போன் பண்ணா அட்ரஸ் தெரியல, நானே உனக்கு கொண்டுருவடா. தம்பி போனை வச்சிருங்க தம்பி. சாமி, நிறைய பேர் என்கிட்ட சொல்றாங்க. ஆமா, நிறைய பேர் என்கிட்டயும் சொல்லியிருக்காங்க. என்னன்னா இந்த வின்டர் சீசன்ல பிறந்தவங்க வந்து, தட் இஸ் அந்த குளிர்காலத்துல பிறந்தவங்க இருக்காங்க பாத்தீங்களா, தட் இஸ் அந்த சாமி இது அடுத்த காலம் வெயிட் பண்றாங்க. சார் சொல்லுங்க சார். ஹலோ சார். சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன சார்? அட அதை விடுங்க சார், நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க சார், ஸ்மார்ட்டா இருக்கீங்க சார். சார் அதை விடுங்க சார், உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க சார். நீங்க அதை விடுங்க சார், உங்க பக்கத்துல இருக்கவர் சூப்பரா இருக்கார் சார், நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். தம்பி, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்றதுனால ரொம்ப எக்ஸைட் ஆகுறீங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க சார். நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும் சார். டிவி வால்யூமை கம்மி பண்ணு. அதானே, நான் கம்மி மட்டும் பண்ணல சார், டிவி ஆஃப் பண்ணியே வச்சிட்டேன் சார். அது இல்லப்பா. தெரியும் சார், வேற என்ன கேட்பீங்கன்னு தெரியும்.
பாட்டு தானே சார் பாடணும், அதோ பாடுறேன். போன உசுறு வந்திடுச்சு. ஏன் உசுறு போயிடும் போலியே. ஐயோ யார் ஏன் ஃபோன் பண்ணி பாட்டு பாடுறேன்னு கேட்டா? சார் நீங்க எந்த ஷோக்கு சார் கால் பண்ணியிருக்கீங்க? சார் இது என் மியூசிக்ல போடுற உன் பாட்டு உன்னுரிமை தானே, முதல்லயே கேட்கணும்னு நினைச்சேன் சார். உங்க கூட ஒரு பாப்பா இருக்குமே, அது எங்க சார்? பாப்பாவா? அதாவது தம்பி நீங்க தப்பு பண்ணிட்டீங்க தம்பி. நீங்க வந்து டிவி ஆஃப் பண்ணிருக்க கூடாது, அதை தூக்கி போட்டு உடைச்சிருக்கணும். போட விட. சாரி சாமி, இன்னைக்கு என்னன்னே தெரியல, எல்லா காலும் கிராஸ் கனெக்ட் ஆயிடுது, கிராஸ் டாக் ஆயிடுது. இதுக்கு ஒரு பரிகாரம் இருந்தா சொல்லுங்க சாமி. அதாவது பாத்தீங்கன்னா தம்பி, நீங்க கேட்ட மாதிரி இதுக்கு நம்ம கிட்ட ஒரு பரிகாரம் இருக்கு தம்பி. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, தட் இஸ் இந்த வீடியோவை லைக் ஷேர் கமெண்ட் பண்றவங்களுக்கு சம்மர் வின்டர் ஆட்டம் இந்த 3 சீசன்ல ஏதாவது ஒரு சீசன்ல கல்யாணம் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்படி நீங்க பண்ணாம போனீங்கன்னா இனிமே உங்களுக்கு கல்யாணமே நடக்காது, வாழ்க்கை முழுக்க கட்ட பிரம்மச்சாரியா தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாம தினந்தோறும் உங்க உயிர் நண்பர்கள் வந்து உங்களை பிளே பாய் போஸ்ட டேக் பண்ணி வெறுப்பேத்துவாங்க. தட் இஸ் நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த ஆன்மீக நிகழ்ச்சியை பார்த்தானே ஒரு சைட்ல இருக்க மணியை மறக்காம அடிச்சுட்டு போயிருங்க. தட் இஸ் இந்த 4ஐயும் ஒரு மனிதன் துறக்கும் போதுதான் அவனுக்கு ஆன்மீகம் என்னும் இந்த பழம் கிடைக்கும்.